ஓகேங்க சார். சார் இப்போ இபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கண்டிப்பா எடுக்கணுமா? இல்ல அதுக்கு ரிலேட்டடா என்ன சார்? எப்படி சார்? சிங்கிள் ஃபேஸ்ல மிஷின் ஓட்டிக்கலாங்க. ஓகே சார். ஆனா 4000 வாட்ஸ் பரப்ப கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ் எடுக்க சொல்லிடுறாங்க. அதனால நம்ம 3 ஃபேஸ் எடுத்துக்கலாங்க. அது மானிய கரண்ட்டுங்க. 3A1 அந்த கரண்ட்ல நம்ம வாங்கிக்கலாங்க. 4 ரூபா 60 பைசா இப்ப 6 ரூபா வந்துருச்சுங்க கரண்ட். ஓகே சார். மானிய கரண்ட்டுங்க. ஓகே சார். சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு தட்டு வந்து தயார் பண்ண முடியும் சார்? ப்ரொடக்ஷன் எவ்வளவு எடுக்கலாம் சார் மிஷின்ல? பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 தட்டு வரைக்கும் எடுக்கிறாங்க. ஓகே சார். 2000 வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா 2000 பண்ணலாங்க. குறைந்தபட்சம் ஒரு 1300 to 1600 தட்டு டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க. சோ மினிமமா வருமானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும்? கண்டிப்பா. அத வருமானங்கிறது பாத்தீங்கன்னா மிஷின் போட்ட புதுசுல ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில எடுக்க முடியும். எடுத்த உடனே 2000 பண்ணலாம் 3000 பண்றதுலாம் அது பொய். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய் எடுப்பாங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா ஒரு 3000 வரைக்கும் எடுக்கலாம் பர் டே. இந்த 3000 எப்படி எடுக்கலாம்னா பாக்கு மட்டும் 5 ரூபா ஒரு மட்டை. ஒரு மட்டையில 3 தட்டு எடுக்கலாம். இந்த 3 தட்டோட செல்லிங் பிரைஸ் 12 ரூபா வருங்க. நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குறோம். 1 ரூபா இபி ஆர் கூலி ஆட்கள் வேலை செய்யற கூலி எல்லாம் 1 ரூபா போயிடுங்க. 6 ரூபா அடக்கம் வந்துருங்க. 6 ரூபா லாபங்க. சாதாரணமா ஒரு நாளைக்கு 3000 வரைக்கும் எடுக்கலாங்க. ஓகேங்க சார். சார் இப்போ லேபர் வந்து எவ்வளவு தேவை சார்? எவ்வளவு பேத்த வச்சு நம்ம வேலை பார்க்க முடியும்? ஒரு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லேபர்ங்கிறது 3 லேபரா போட்டுக்கலாங்க. அப்பதான் ப்ரொடக்ஷன் அதிகமாகுங்க. அந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப லேபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் கிடைக்கிறாங்க. ஒரு 1200 ரூபாய் லேபர் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும். ஆனா 7000 ரூபாய்க்கு அவுட்புட் கிடைக்கும் பிளேட். நம்மளுக்கு குறைந்தபட்சம் 3000 2500 ரூபாய் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு. சார் மிஷின் கேரண்டி சர்வீஸ் இதெல்லாம் எப்படி சார் நீங்க பாத்தீங்க? நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கறனால 22 வருஷமா கொடுத்த மிஷின் கூட நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, வாழ்நாள் முழுக்க லைஃப் டைம் வாரண்டி பீரியட் கொடுத்துருக்கேன். ஓகே சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ மிஷினோட காஸ்ட் எவ்வளவு சார்? இப்போ நம்ம 6 டே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து 2,70,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். சார் இப்போ லோன் வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்றது அந்த பேப்பர் டீடைல்ஸ் அதெல்லாம் சார்? இந்த லோன்ங்கிறது போனீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னா ப்ராஜெக்ட் அண்ட் கொட்டேஷன் நான் கொடுத்துறேங்க. நீங்க உங்க ஊர் மாவட்ட தொழில் மையம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம் இருக்குங்க. அங்க போங்க. அங்க போயிட்டு அதை ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்றது சொல்லுவாங்க. மேபி அவங்களும் பண்ணி தராங்க. அதெல்லாம் நியர்பை நெட் சென்டர்ல அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அப்ப நீங்க பதிவு பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார்.